தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால மீனராசி உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. சனி பகவானுடைய வக்கர பயிற்சி மீனராசி பிள்ளைகளோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே பெரும் சந்தோஷம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சனி வக்கர பயிற்சின்னு கண்டு பயப்பட வேண்டாம். சனி பகவான் வக்கரம்னா பின்னோக்கி வருகிறார் அப்படின்னு அர்த்தம். அவர் போன 10 ஸ்டெப்பை திருப்பி 10 ஸ்டெப்பு பின்னாடி வைக்க போகிறார். இந்த 10 ஸ்டெப்பு பின்னாடி வைக்கும் போது என்னென்னா, நம்ம சூழ்நிலை கைதியாக ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு வருத்தத்தில் இருக்கிறோம்னா நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த காலகட்டம் சனி பகவான் நமக்கு ஏதோ ஒரு செப்பரேட்டாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், நமக்கே ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லித்தர போகிறாருன்னு அர்த்தம். சார் எனக்கே ஒரு விஷயம் புரியல, நான் இது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, கொஞ்சம் குழம்பி இருக்கிறேன் சார், எனக்கு யாரும் இப்போ உதவி பண்ண யாரும் ஆள் இல்லை, நான் எதுவுமே எனக்கு ஒருத்தவங்க கேட்டால் கூட அதை பதில் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த உதவி கிடைக்க போகுது. ஸோ சனி இப்போ நமக்கு ஒரு நோட் பாயிண்ட் கொடுக்க போகிறார். நமக்கு ஒரு பேப்பர் பேனா, நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கையில் கொடுத்துட்டு போகிறார். நீ பழிச்சிக்கோ, நீ முன்னேறிடு, நீ முயற்சி பண்ணு, நீ சக்ஸஸ் ஆகுவ அப்படின்னு சனி நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு குட் வேல்யூ டைம் இந்த மீனராசிக்கு கிடைக்குது. இதுதான் சனி வக்கர பயிற்சி. அப்போ இதை கண்டு நம்ம ஏன் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால், பண விஷயத்தில் ஏதாவது தப்பாக முடிவெடுத்துட வேண்டிய கட்டாயம் வந்தால் கூட தடுத்து நிறுத்திடுவார் சனி பகவான். இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போடலாமா வேணாமான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போதைக்கு அப்படியே என்ன பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணி வைங்க. யாரோடைய பேச்சும் கேட்காம அது உங்களுக்கு செல்ஃபாக அந்த பிஸ்னஸ் ஓகேன்னா மட்டும் போடுங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, உனக்கு திறமை இருக்குது, நீ செய்யலாம், நீ பண்ணலாம், நீ சும்மா இரு, நீ ஒன்றும் பண்ணாத அப்படின்னு அப்படி சொல்லுங்கள். நீ நல்லா பண்ணுறப்பா, சும்மா இரு, எனக்கு தெரிஞ்சதுன்னா பண்ண சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எனக்கு என்ன முடிவு எடுத்துங்க, என் பேச்சை கேளுங்க. இதான் மீனராசிக்காரர்கள். 15ஆம் தேதி, ஜூலை 15ஆம் தேதி, ஆனி மாதம் 31ஆம் தேதி ஆரம்பமாயிருக்கு சனி வக்கரம். கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி, நவம்பர் 30 வரைக்கும் இருக்குது. நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். இந்த காலகட்டம் நமக்கு எப்படி சாதகமாக ஆக்கணும், இதுதான் நம்ம வேலை. ஆல்ரெடி சனி மீனராசிக்கு 7.5 சனியாக இருக்கார், ஜென்மத்தில் உட்காந்துருக்கார். ஜென்மத்தில் சனி உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுறாரு, நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை நல்லபடிப்படுத்தணும்னு நினைக்கிறார். இப்போ உங்களுக்கு என்னென்னா, இருதலி கொல்லியாக மனசு இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா, தப்பு பண்ணிட்டோமா தப்பு பண்ணலையா, சரியா தப்பா, ஏன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க தோணும். இப்போ மீனராசி ஒரே முடிவு தான், நீங்கள் இருக்கிற இடம் நல்லதுன்னு நினச்சி தொடர்ந்து இருங்க, நல்லா இருப்பீங்க. இருக்கிற இடம் பிடிக்கலைன்னா உடனே மாறிடுங்க, இழுத்து நிற்காதீங்க. தட்ஸ் ஆல். இது முதல் விஷயம் ஆச்சா. ரெண்டாவது விஷயம், இந்த மீனராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுமையும் நிதானமும் வெற்றி தரும். சில பேருக்கு பொறுமை வெற்றி தரும், சில பேருக்கு நிதானம் வெற்றி தரும். ஆனால் மீனத்துக்கு பொறுமையும் நிதானமும் வெற்றி தரும். ஏன்னா இது வரைக்கும் நம்மளை யாராவது ஹைப் ஏற்றிருப்பாங்க, அதை நம்பியிருப்போம். இப்போ ஒரிஜினலாக வேறு ஒன்று ரூட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம். சார் நான் ஒன்று நினச்சிருந்தேன் சார் லைஃப்பில், நான் 3 மாதத்துக்கு முன்னாடி என் கனவே வேறு சார், ஆனால் இப்போ அந்த கனவே எனக்கு வேறு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படி கை கட்டி நிற்கிறேன் சார் அப்படி தோணும். இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக நிதானமாக யோசிக்கணும். என்ன 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து நினச்சது இப்போ நடக்கலை, அப்போ இப்போ மாறி இருக்குன்னா இப்போ இருக்கிறது இன்னும் 3 மாதம் கழிச்சு மாறப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ போய் நம்ம அவசரப்படலாமா, அவசரப்படக்கூடாது. இப்போ அவசரப்பட்டு நம்ம சொல்லுவாங்கள்ல, கட்சி தாவல் பண்ணுறது, அங்கே இருக்கிறவங்க இங்கே தவறுறது, இந்த பிஸ்னஸை விட்டு அந்த பிஸ்னஸுக்கு போகிறது, இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போகிறது, இந்த கதையெல்லாம் இப்போ வேகாது. அமைதியாக இருக்கு. ஃபஸ்ட்டு அதுதான். என்னடா இது இவன் கேட்ட போட்டான்னு நினைக்கிறீங்களா, நான் கேட்ட போடல, சனி சொல்கிற வார்த்தை இவ்வளோதான். சனி வக்கரம் அடையும் போது, கண்ணு நீ யோசி, நிறைய யோசி, உனக்கு நான் கொடுக்குறேன், உனக்கு சான்ஸ் தரேன். சட்டசபையில் சபாநாயகர் சொல்லுவார்ல, உங்களுக்கு வாய்ப்பு வரும், உங்களுக்கு கொடுக்கும்போது பேசுங்க அப்படின்னுவார். அது மாதிரி நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ சபாநாயகர் மறுக்கிறார், அவ்வளோதான்.
குடும்ப ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சி தொலைந்த மகிழ்ச்சிகள் இப்போ மீண்டும் கிடைக்கும். குடும்பத்தில் நம்மளை தூக்கி எறிஞ்சவங்க திருப்பி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்ப உறுப்பினர்களால் நல்லது கிடைக்கும். புதிய திட்டங்களை கவனமாக தொடங்குங்க. ரொம்ப அழகாக சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு சனி ஜென்மத்தில் இருக்கார், இந்த பக்கத்தில் வக்கரகதி ஆகிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் திட்டங்கள் ஏதாவது நீங்கள் ஓப்பன் திட்டம் ஒன்று பண்ணணும் அப்படின்னா கவனமாக தொடங்குங்க. சில பேர் திறப்பு விழா பண்ணுறவங்க, ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க, நீங்கள் இப்போ ஒரு பெரிய செலிப்ரிட்டியை கூப்பிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, கூப்பிடுங்க, நல்லது. உங்களுக்கு பிடிச்ச குருமார்களையும் கூப்பிடுங்க. துவங்கும் போது ரொம்ப பெரிய எல்லாரும் தெரிஞ்சு துவங்கணும்னு இல்லை, சிம்பிளாக துவங்குங்க, அது கிராண்டாக வந்துடும். திட்டங்களை கவனமாக தொடங்குங்க. தேவையற்ற விவாதங்களை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள். இந்த நேரத்தில் விவாதம் வேண்டாம். இன்னொருத்தவங்களை குறை சொல்கிற மாதிரி எதுவுமே யோசிக்காதீங்க. அவன் தப்பே பண்ணாலும் இப்போ குறை சொல்லாதீங்க, யாரையுமே குறை சொல்லாதீங்க. குறை சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்கள் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிடும். அதுமாரி தியானம், நிறைய தியானம் பண்ணுங்கள், மன அமைதி தரும். சில இடத்துல தியானம் பண்ணுங்கள். மறைமுக வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சீக்கிரட் வருமானங்கள் டெஃபினெட்லி அமையும். அதை நல்லா பயன்படுத்திங்க. தூக்கமின்மை குறையும். தூக்கம் தான் கொஞ்சம் லெஸ். அதனால் என்ன பண்ணுங்கள், ஐயோ நான் தூங்கலையே, 9:30 மணி ஆகிட்டா தூங்கணும், காலையில் 8 மணிக்கு சாப்பிட்ணும், மதியானம் 12 மணிக்கு சாப்பிட்ணும், இந்த 8 மணிக்கு நைட்டு சாப்பிட்ணும், இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக எதுவும் யோசிக்காதீங்க. இந்த நேரம் வேண்டாம். தூக்கம் வரும்போது தூங்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு தூக்க மாத்திரை போடுற மாதிரி ஆகிடும். தூக்க மாத்திரை போட்டு தூங்குற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மீனராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும். அதனால் தூக்கம் வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப யோசிக்கிறேன்னு அர்த்தம், நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னு அர்த்தம். அப்போ இந்த நேரத்தில் பொறுமை அவசியம். அப்போ அதனால் தூக்கம் வராத நேரத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க, ஏதாவது தானாக தூக்கம் வந்துடும். அதேமாதிரி உடல் நலத்தில் கவனம். சூடு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருங்க. அல்சர், சூடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கட்டி கொப்பளங்கள் வர வாய்ப்பு இருக்குது. கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க மீனராசி பிள்ளைங்க. தேவையில்லாமல் எரிச்சல் அடையாதீங்க. யாருக்கிட்டையும் கோவப்படுறதுனால ஒரு புண்ணியமும் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் நடத்தணும். உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக பழைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். நம்ம லாஸ்ட் மூமெண்ட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை மிச்சம் வச்சுருப்போம், இது நடக்கலையே என்னப்பா இது அப்படின்னு, அது இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அதனால் பழைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், வழக்குகளாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகளாக இருக்கட்டும், இப்போ ஒரு முடிவுக்கு வரும். ஆன்மீகம் சம்பந்தமான ஆர்வம் அதிகரிக்கும். கோவில் குளங்களுக்கு அதிகமாக போக வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். முருகனை, நரசிம்மரை, பிள்ளையாரை நிறைய கும்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சிவ வழிபாடு, முருகன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு நீங்கள் துவங்குவீங்க. இந்த சாமியெல்லாம் போய் பார்ப்பீங்க, ஏதோ ஒரு தொடர்பு ஏற்படும். யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போப்பா, அந்த கோயிலுக்கு போப்பா அப்படின்னு. அப்போ அந்த கோயில் வழிக்கு நம்ம போவோம். வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம். வெளிநாடு சம்மந்தப்பட்டவர்களோட டையப் ஏற்படும். செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாமல் செலவு விட்டுறாதீங்க. இந்த காசை இப்படி செலவு பண்ணுற, அந்த காசை பண்ணி விட்டுறாதீங்க. காசை கண்ட்ரோல் பண்ணி வச்சிங்க. ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட என்ன பண்ணுங்கள், எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லாதீங்க. நிறைய உண்மையை சொல்லி தான் மாட்டிக்கிட்டீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பொய் சொல்ல கற்றுக்குங்க. சில விஷயத்தை மறைச்சி பேசுங்க, தப்பு கிடையாது. மறைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் சில விஷயத்தை மறைக்கிறோம். இப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுங்கள் மீனராசிக்காரங்க. இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லது கொடுக்கும். இந்த சனி பகவான் இன்னும் கூடுதலாக சப்போர்ட் பண்ணுறாரு, பயப்பட வேண்டாம். என்ன பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, தினசரி கார்த்தால இந்த சனி பகவானை நம்ம வழிபாடு பண்ணுறதுக்காக காலையில் காக்காய்க்கு சாதம் வைங்க. தினசரி காக்காய்க்கு சாதம் வைக்கிறது நல்லது. சார் காக்காவே இல்லைன்னா ஏதாவது பிராணிகளுக்கு சாப்பாடு வைங்க. யாராவது ஒருத்தவங்களுக்காக அன்னதானம் பண்ணுங்கள். மத்தியான நேரத்தில் பறவைகளுக்கு தண்ணி வைங்க. அவசியம் பறவைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தண்ணி வைங்க. இப்போ மழைக்காலம், தண்ணியெலாம் தேவைப்படாதுன்னு நினைக்காதீங்க. இந்த நேரத்தில் வெயில் அடிக்கும் திடீர்னு. நீங்கள் தண்ணி வைக்கிறது உங்கள் வழக்கம். யாருக்காவது தண்ணி கொடுங்க. அதே மாதிரி சாயந்தர நேரம் அந்தி சாய்ந்த பொழுதில் முருகன் வழிபாடு, சிவ வழிபாடும் அவசியம் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சனீஸ்வர பகவானுக்கு 2 எல் தீபம் ஏற்றிட்டு வாங்க. 2 எல் தீபம் அவசியம் செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றம் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமாக சொல்கிறேன். விநாயகர், முருகன், நரசிம்மர் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார். மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். தெய்வ அனுகிரகம் தான் உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போகும். மீனராசி கவலைப்பட வேண்டாம். என்ன உறவுகளே,
சனி வக்கர பயிற்சியை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த சனி வக்கரம் பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குங்கிறத முதல்ல நம்புங்க. எதுவும் முதல்ல மனசில் பயந்துடக்கூடாது. மனுஷனுக்கு இருக்கிற பெரிய மைனஸே பயம். இந்த பயம்தான் நம்மளை ரொம்ப தின்னுடும். யானைக்கு அடி சறுக்குன்னுவான், பார்த்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட யானை ஒரு அங்குசத்துக்கு பயப்படும். அதுமாரி நம்ம மனுஷனுக்கு இருக்கிற பயமே நம்ம தோற்று போயிடுவோமோ, நமக்கு கெட்டது நடந்துருமோ, நம்ம எடுக்கிற முயற்சி டவுன் ஆகிடுமோ அப்படிங்கிறதுல தான் அவனுக்கு பயமே. அப்போ உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்மளை சுத்தம் படுத்திக்கிட்டே இருக்கணும். காலையில் தினசரி சீக்கிரம் எழுந்துருங்க. காலையில் குளியல் கண்டிப்பாக அவசியம். காலையில் திருநீர் இட்டுங்க, சந்தனம் வச்சிங்க, குங்குமம் வச்சிங்க. சில பேர் செந்தூரம் வச்சிங்க, ரொம்ப நல்லது. அரகஜா வச்சிங்க, என்ன நல்லது. அதெல்லாம் அதிர்ஷ்டத்துக்கான விஷயம். ஆனால் விபூதி சந்தன குங்குமம் எப்பயும் உள்ளது, சாந்த ஸ்வரூபம். டெய்லி உங்கள் வீட்டில் காலையில் ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு தீபம் ஏற்றணும் வீட்டில். அது இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றுங்க. ஒரு தூபம், ஒரு நெய்வேத்தியம், தேன் கலந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் சொல்கிறேன், தேன் கலந்து நைவேத்தியம், அவ்வளோதான். தேனே நைவேத்தியம் பண்ணாலும் போதும் தான். அந்த நைவேத்தியத்தை எடுத்து கொஞ்சோண்டு நம்ம நாக்கில் சாப்பிட்ணும். நைவேத்தியத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது, அது விட்டுறக்கூடாது. நைவேத்தியம் பண்ணிட்டு யாரும் சாப்பிட மாட்டேங்கிறோம், சாப்பிடணும். அதே மாதிரி மத்தியான பொழுதில் ஏதாவது பறவைகளுக்கோ இல்லை தண்ணீராவது கொடுக்கணும். மனுஷாளுக்கு தண்ணீர் கொடுக்கணும், அன்னதானம் ஏதோ முடிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா பறவைகளுக்கு கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு பிறப்பில் ஒரு நாள் கொடுத்தாகணும். நம்ம டெய்லி சாயரற்ற நேரம் நம்ம எவ்ரி சாட்டர்டே கன்ஃபார்மாக நம்ம எல்லோரும் இந்த காலகட்டத்தில் நம்ம சனி பகவானை நினச்சி விநாயகரையும் ஹனுமாரையும் வழிபாடு பண்ணணும். எவ்ரி சாட்டர்டே சனி பகவானே, இந்த சனியினால் வரக்கூடிய எனக்கு எந்த விதமான விபரீதங்களும் வரக்கூடாதுன்னு விநாயகர்கிட்டையும் ஹனுமார்ட்டையும் ஒரு அப்ளிகேஷனை போடுங்க எவ்ரி சாட்டர்டே. ரொம்ப யாராவது பிரார்த்தனை, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா இப்போ ஹனுமாருக்கு வெத்தலை மாலை கட்டி போடுறதா வேண்டிக்கிங்க. வெத்தலை மாலை கட்டி போடுங்க, காரியம் நடந்த உடனே நடக்கும். அதுமாரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறதா வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். ஸோ இந்த பரிகாரங்களை தவிர வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். இது பயப்படுற நேரம் இல்லை, மனசை தெளிவாக வச்சிங்க. இந்த தசா புத்தின்னு சொல்லுவா. ஜாதகத்தில் உங்களோட திசையும் புத்தியும் சாதகமாக இருந்தால் எந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லதாக இருக்கும். ஆக சனி வக்கர பயிற்சி உங்கள் காலத்தை சீராக்கி சிறப்பாக்கி உங்களை முன்னேற்றப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்குமே தவிர இது கால் தடுமாற வைக்கக்கூடிய வழியாக இருக்காது. நம்புங்க, நல்லது நடக்கும். என்றும் நான் உங்களோடு துணையாக இருப்பேன். வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே, நல்லது நடக்கும்.